ஹலோ ஆல், எப்படி இருக்கீங்க? இது ஒரு ஈவினிங் vlogங்க. நான் பசங்களாம் வெளில போயிட்டு வந்தோம். இந்த சின்ன குட்டி ஏன் உம்முன்னு மூஞ்சி வச்சிட்ருக்குன்னா, நான் இந்த கூடைப்பையில் வாட்டர் பாட்டிலில் எடுத்து வச்சுருக்கேன்ல எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அதை காட்டக்கூடாதான். அப்புறம் போன உடனே தண்ணின்னு கேட்குறது இவனுங்க தான். வீட்டிலேருந்தே கிளம்பி போய் காசு கொடுத்து தண்ணி வாங்கி கொடுத்தா வயிற்றுச்சலாக இருக்காதாங்க. சரி, கோச்சுக்கிறதும் கோச்சுக்கிற, இந்த கட்டப்பையும் சேர்த்து வைக்கிறேன், அதுக்கும் சேர்த்து கோச்சுக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பி ஸ்மார்ட் பஜார் தாங்க வந்தோம். இந்த கடை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, கொஞ்சம் மாதம் ஆயிடுச்சு. நாங்கள் ஆனால் போகவே இல்லை. சரி, அன்றைக்கி ஈவினிங் லஞ்ச் பாக்ஸ் கேட்டாங்க. சரி பார்க்கலான்னு போயிருந்தோங்க. கலர் கலராக தண்ணி கரைச்சி வச்சுருந்தாங்க, பாட்டிலில் ஊற்றி வச்சுருந்தாங்க. அதையும் மக்கள் ஆர்வமாக வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம இளநிக்கு வந்த தலையெழுத்தை பார்த்திங்களா, பாட்டிலில் போய் அடைஞ்சிக்கிச்சு, அலாவுதீன் பூதம் மாதிரி. ரைஸு நல்லா இருந்ததுங்க. ரேட்டு பாஸ்மதி ரைஸும் சரி, மட்டா ரைஸும் சரி, நல்ல ரேட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இங்கே கரூருக்குள்ளே வேறு எங்கேயுமே இவ்வளோ கம்மியான விலையில் பார்த்ததில்ல. ஒரு 20-30 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. கிராசரியில் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் டிஃப்ரென்ஸு. மற்றபடி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருந்துச்சு. யூஸ்வலாக வெளியில் வாங்குகிற விலையை விடவே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் என்ன, இந்த எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸு, இந்த பெல் பெப்பர்ஸ் எல்லாம் கலர் கலராக நல்லா கிடச்சிச்சு. அது டக்குன்னு கிடைக்காதீங்க. கொஞ்சம் நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக போனால் நிறைய கடை இருக்குது. பட் இது நமக்கு பக்கத்துலேயேவும் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ரோஸ்மெரி பாருங்கள், நான் இதான் நேரில் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் ரோஸ்மெரி. ப்ளூபெரிலாம் பார்த்துருக்கேன், ரோஸ்மெரி இருந்துச்சு. இவனுக்கு அம்மா நீங்கள் யூடியூபர் ஆகிட்டீங்கல்ல, இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகழகாக பாத்திரம் வாங்கி அதில் போட்டு காமிங்கம்மான்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. நமக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா, நமக்கு ஏற்கனவே இருக்கிறது கேஷுவல் vloggingயே போதும். நம்மளாவே ஏற்றுக்கிறவங்க 4 பேர் நம்மளை வீடியோவை பார்த்தா ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொம்மையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோங்க. அவனுங்க கேப் ஷாப்பிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அது வாங்குறதோட சரி, அது எங்கே போகும்னு தெரியாது. சரி, டைவர்ட் பண்ணிவிட்டு வாங்கடா செல்ஃபி எடுக்கலான்னு 4 செல்ஃபி எடுத்துகிட்டு பில் போட போயிடலான்னு சொல்லிட்டு போனால் நான் டைவர்ட் ஆகிட்டேன். இது என்னங்க பை 2 get 1 எப்படி கொடுக்க முடியாது இந்த ரேட்டில்? ஆனால் ரேட்டே யூஷுவல் ரேட்டில் தான் இருந்துச்சு. திரும்பி பார்த்தா இவனுங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏதோ எடுத்துகிட்டு இருந்தானுங்க. இது வேலைக்காக அது நம்ம போய் பில்லை போட்டுருவோன்னு சொல்லிட்டு பில்லு போட நின்றுருந்தா அந்த பார் கோடு இல்லையா, அதனால் அது ஒர்க் ஆகலைங்க. நம்ம அடித்த மணி ஆர்டரும் கெட்டுச்சோ இல்லையோ, கடைக்காரனை கெட்டுச்சு. அதனால் அது ஒன்றுமே வாங்கலைங்க. மனசு திருப்தியாக கட்டப்பை காலியாக வீட்டுக்கு வந்தாச்சு.